வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காமர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் காமர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யுது, எப்படி லிவிங் ஸ்டாண்டிங் அதாவது வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துது, ப்ரொடியூசர் டு கன்சூமர் அதாவது தயாரிப்பாளரோட நுகர்வோரையும் எப்படி இணைக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் இன்க்ரீஸ் நேஷ்னல் இன்கம் அண்டு வெல்த்து, அதாவது வர்த்தகம் என்பது தேசிய வருமானத்தையும் செல்வத்தையும் எப்படி வந்து அதிகரிக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனால், இப்போது நம்ம இருக்கிறோம், படிக்கிறோம், ஜாப் கிடைக்கிது. இப்போ ஜாப் கிடைக்கும் போது ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பத்தில் ஜாப் போகிறீங்க, அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது, இன்கம் வருது. இப்போ இன்கம் வரும்போது என்னது, தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். அப்போ பூர்த்தி செய்யும்போது என்ன செய்கிறீங்க, ஒரு தனி மனிதனுடைய குடும்பம் ஆனது டெவலப் ஆகுது. அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்களும் பார்க்கும்போது ஒரு தனிநபர், ஒரு ஊர், ஒரு கிராமம், இப்படி பார்த்திங்கன்னா என்னது டெவலப் ஆகுது. இப்படி தான் என்ன ஆகுது. அப்போ வணிகம்ங்கிறது எப்படி வந்து ஒரு வருமானத்தை உயர்த்துதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். when production increase the national income also increase. In a developed country, manufacturing industry and commerce together account for the nearly 80% of total national income. அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா டோட்டல் நேஷ்னல் இன்கம் பார்த்திங்கன்னா தேசிய வருமானங்கிறது 80% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. of total national income. It also help to even foreign exchange by way of exports and duty lived on import. Thus commerce increase the national income and wealth nation. அதாவது பார்த்திங்கன்னா நாட்டினுடைய வருமானத்தை, தேசிய வருமானத்தை எப்படிலாம் உயர்த்துறாங்க பார்த்திங்கன்னா, அந்த டெவலப்ட் கண்ட்ரி அதாவது பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள் மேனுஃபேக்சரிங் என்ற இண்டஸ்ட்ரி, இதன் மூலயமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி 80% ஆஃப் டோட்டல் இன்கம் வந்து வருமானம் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது அதர் கண்ட்ரிக்கு, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதாவது ஏற்றுமதி இறக்குமதியின் மூலயமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா வருமானத்தை வந்து, ஏன்னா ஒரு உற்பத்தி செய்த ஒரு பொருளை உள்நாட்டிலே விற்கிறதுக்கும் அதர் கண்ட்ரிக்கு விற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உள்நாட்டிலே விற்கிறோம்னா நம்ம இங்கேயே பார்த்திங்கன்னா சேல்ஸுங்கிறது கம்மியாக இருக்கும். அப்போ அதர் கண்ட்ரிக்கு போகும்போது இன்னும் வந்து உற்பத்திங்கிறது அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக போகும், அதேமாரி ரேட்டுங்கிறது வேரியேஷன் இருக்கும். இதனால் வந்து என்னாகும், நமக்கு வருமானங்கள் வரும். அதேமாரி இம்போர்ட்டு, நம்ம வெளிநாடுகள்லேருந்து நம்ம இன்றைக்கி இப்போ வாங்குகிறோம், பெட்ரோல் வாங்குகிறோம், இது மாதிரியான ஆயில்ஸ்லாம் வாங்குகிறோம், இல்லை சில எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்குகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட். நம்மளும் வந்து என்ன செய்கிறோம், எக்ஸ்போர்ட்டில் உணவுப் பொருள்கள் நம்ம கொடுக்குறோம், இங்கே விளைகின்ற பொருளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சில ஃபேக்ட்ரி ஓரியன்ட் பார்த்திங்கன்னா சில ரா மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய வருமானத்தை உயர்த்துறதுக்கு காமர்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸுங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க 5th பாயிண்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஆஃப் வெயிட் டு ட்ரேடு, அதாவது பார்த்திங்கன்னா ட்ரேடு, அதாவது எதுக்கெலாம் உதவியாக இருக்குது இந்த ட்ரேடு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், வேர்ஹவுசிங், இன்சூரன்ஸ், பேங்கிங், அட்வர்டைஸிங், சேல்ஸ்மேன்ஷிப், மெர்கன்டைல் ஏஜென்ட், ட்ரேடு ப்ரொமோஷன், குளோபல் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஆஃப் வெயிட் டு ட்ரேடு. இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா வர்த்தகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து தொழில்துறை, அதாவது எப்படி ஊக்குவிக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சன்ஸ் ஆஃப் எய்ட் டு ட்ரேட். when the growth in trade and commerce, there is a growing need for expansion and modernization of aids trade such as banking. எதுக்கெல்லாம் உதவியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா பேங்கிங், கம்யூனிகேஷன், அட்வர்டைஸிங் அண்டு பப்ளிசிட்டி, transport, insurance, etc. are expand and modernize for the smooth conduct of commerce. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடுக்கு இதெல்லாம் உதவிகரமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அது தொழில்துறை வளர்ச்சி. இதோடைய நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா காமர்ஸ் ஹெல்ப் இன் க்ரோத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா தொழில்துறை வளர்ச்சிக்கு எப்படி வர்த்தகம் வந்து உதவியாக இருக்குது பார்த்திங்கன்னா, காமர்ஸ் லுக் ஆஃப்டர் த ஸ்மூத்
distribution of goods and service made available of the industry. Without the commerce, the industry will find the difficult to keep the pace of production. It helps to increase the demand of goods on one hand, and on the other hand it helps the industry by the getting them the necessary raw materials and other service. Hence the commerce help the attaining better division of labor and industrial progress. அதாவது இண்டஸ்ட்ரி தொழில்துறையை வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்னா, காமர்ஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், பொருளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலியமாக இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸு வந்து என்ன செய்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. அதேமாரி ரா மெட்டீரியல் வந்து இவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வித்தவுட் காமர்ஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இது செய்ய முடியாது. வித்தவுட் காமர்ஸ் த இண்டஸ்ட்ரி வில் ஃபைண்ட் த டிஃபிகல்ட் டு கீப் த ஃபேஸ் ப்ரொடக்ஷன். ஒரு காமர்ஸ் அதாவது எப்படி வர்த்தகம் செய்கிறது, எப்படி வியாபாரம் செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. இட் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த டிமாண்ட். அதனுடைய தேவை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதாவது ஒன் ஹேண்ட் அண்டு அதர் ஹேண்ட், ஒரு இடத்துலேருந்தோ இல்லை அந்த இடத்துலேருந்து எப்படி அதை வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸால் மட்டும்தான் முடியும், வர்த்தகத்தின் மூலியமாக தான் தெரியும். இட் ஹெல்ப் இண்டஸ்ட்ரி பை த ஹெட்டிங் தம் நெசசரி ரா மெட்டீரியல் அண்ட் அதர் சர்வீசஸ். ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், அது சர்வீஸாக இருக்கலாம். ஹென்ஸ் காமர்ஸுடைய ஹெல்ப்புங்கிறது அட்டைனிங் த பெட்டர் டிவிஷன் ஆஃப் லேபர் அண்டு இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ரஸ். ஓகேங்களா. டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறது வந்து ஒரு தனி டாபிக். அது ஒர்க் சுட் டிவைடட், அதாவது ஒர்க்கு டு பி டிவைடட் இன்ட்டு, அதாவது என்ன செய்வாங்க, டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறது பார்த்திங்கன்னா ஒர்க் ஷுட் பி டிவைடட், செய்யக்கூடிய வேலையை பிரித்து கொடுக்குறது. ஈஸியாக அப்போ தான் என்ன செய்ய முடியும், வேலையை செய்ய முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக நம்ம லெசன்ஸில் நம்ம பார்ப்போம். டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறது தனி. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது தொழில்துறை வளர்ச்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா 8வது பாயிண்ட்டு, காமர்ஸ் பெனிஃபிட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. அதாவது டெவலப்டு கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. இது எப்படி வந்து காமர்ஸ் வந்து உதவிகரமாக இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையாத நாடுகளுக்கு எப்படி வர்த்தகம் வந்து உதவியாக இருக்குது. அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி கேன் import skilled labor and technical know-how from developed country, while advanced country can import raw materials from the underdeveloped country. This help in laying down the seeds for industrialization in the underdeveloped country. அப்போ வளர்ச்சி அடைந்த நாடுகளிலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து பொருளை வாங்கிக்கிறாங்க, அங்கேருந்து அங்கே உள்ள எம்ப்ளாயீஸு இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, ரன் பண்ணுறாங்க. அப்போது இதனால் காமர்ஸ் மூலியமாக என்னது டெவலப்ட் ஆகுது. அண்டர் டெவலப்டு கண்ட்ரிக்கு இது முக்கியத்துவமாக இருக்குது. அதான் என்ன சொல்கிறேன், அண்டர் டெவலப்டு கண்ட்ரி கேன் இம்போர்ட் ஸ்கில் லேபர் அண்ட் டெக்னிக்கல் நவ் ஹவ் ஃப்ரம் டெவலப்டு கண்ட்ரி. டெவலப்டு கண்ட்ரிலேருந்து நம்ம டெவலப் இல்லாத நாடுகளுக்கு என்ன செய்கிறாங்க, எம்ப்ளாயீஸ் வரவழைச்சு அங்கே அதை டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சி செய்கிறாங்க. அது பொருளாக இருக்கலாம், இல்லை ஒர்க்காக இருக்கலாம். ஓகேங்களா. இது வந்து காமர்ஸ் மூலயமா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, காமர்ஸ் ஹெல்ப் இன் டூரிங் த எமர்ஜென்சி. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகங்கிறது அவசர காலங்களில் எப்படி வர்த்தகம் உதவியாக இருக்குது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் மீடியாக்கள் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸில் நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனாங்கிறது பரவல் அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வர்த்தக ரீதியாக நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வர்த்தக ரீதியாக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது முக்கியத்துவம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது முக்கியத்துவம். அப்போது ஒரு கோவேக்சின் இருக்குது, இது மருந்து இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படிலாம் வாங்குகிறோம், அது ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது, இதெல்லாம் எப்படி அதை சரி பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம மீடியாக்கள் பார்க்கும்போது இதுதான் காமர்ஸ். இன்றைக்கி ரயில்வே அமைச்சர் சொல்கிறாங்க, எத்தனை 85 ஏதோ மில்லியன் டன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறங்கியிருக்கு ரயில் மூலயமாக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுடைய வளர்ச்சின்னு தான் சொல்லலாம். புரியுதுங்களா. அதர் கண்ட்ரிக்கெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோசியல், அதாவது பார்த்திங்கன்னா சர்வீஸில் நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு டொனேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி, இப்போது ஒரு முதலமைச்சர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டு தேவைன்னா, இப்போ வாலண்டரிஸ் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க.
நிறைய பணம் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் மட்டும் பண்ணால் போக முடியாது, பணம் தேவைங்கும்போது எல்லாரும் கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் மீடியாவுடைய வளர்ச்சி தான், இதெல்லாம் காமர்ஸுடைய வளர்ச்சி தான். புரியுதுங்களா? இதுதான் காமர்ஸ் ஹெல்ப் டூரிங் த எமர்ஜென்சி. இந்த அவசர காலங்களில் வர்த்தகம்ங்கிறது எப்படி உதவியாக இருக்குங்கிறது நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் வந்து பார்த்தோம். 10 பாயிண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸில் பார்த்தோம். இது உங்களுக்கு இந்த காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது முக்கியத்துவமாக இருக்கும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ். இப்போ காமர்ஸுக்கும் இ-காமர்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? இப்போ காமர்ஸ்னு படித்தோம், அடுத்து இ-காமர்ஸ். இப்போ காமர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறேன், ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் ட்ரெஸ்ஸை போய் வாங்கி அதை நான் வந்து பார்த்து அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, அது ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஃபிசிக்கல் டச் பண்ணி நான் வாங்கலாம் காமர்ஸில். ஆனால் இ-காமர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலயமாக தான் பண்ண முடியும். இதுதான் காமர்ஸும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். காமர்ஸுனால் என்ன? ஒரு பொருளை நேரடியாக பார்த்து வாங்கி விற்கிறது தான் காமர்ஸு, வர்த்தகம்ங்கிறது. இ-காமர்ஸுங்கிறது என்னது? ஆன்லைன் மூலயமாக, அதாவது மின்னணு வழியாக நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கிறது விற்கிறதுங்கிறது தான் சொல்கிறாங்க இ-காமர்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் டேக் டு இன்டர்நெட் மூலியமாக, இணைய வழி மூலயமாக. இப்போ இது இ-காமர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இது எப்போது காலகட்டங்கள்லேயே பார்த்திங்கன்னா, அதாவது 1979 தான் மைக்கேல் ஆல்ட்ரிஸ்ங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஐடியா கொண்டு வந்தார். இ-காமர்ஸுங்கிற ஐடியா கொண்டு வந்தார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்போது அந்த ஸ்டேஜில் 1979 பார்த்திங்கன்னா எப்படி இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி கிடையாது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புக்கில் பார்த்துருப்பீங்க, அந்த ஆரிஜின் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாப்பேஜ் கண்டுபிடிச்சார் இல்லையா? கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சார்ல பாப்பேஜ். அந்த பார்த்திங்கன்னா ஒரு ரூம் அளவுக்கு இருக்கும், ரோபோட் ரூம் அளவுக்கு இருக்கும். அது அப்போ வந்து அது மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து காலத்தினுடைய வளர்ச்சியின் மூலயமாக இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே எல்லார் வீட்லேயுமே கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குறோம். இது எப்போ வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா 1990s 1990 தான் ஒரு அளவுக்கு வந்து என்னது எல்லா இடங்களுக்குமே வந்து ரீச் ஆனது. அப்போ தான் ரீச் ஆனது. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி வந்து ஆன்லைனுடைய பரிவர்த்தனைங்கிறது பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக எந்த பொருள் வேணுமோ ஆன்லைனில் வாங்குறது விற்கிறது எது வேணாலும் இருக்கலாம். இது அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, ஈபே இருக்குது, ஃபைவர் இருக்குது, OLX இருக்குது, குயிக்கர் இருக்குது. என்ன வேணும் நிறையா அதாவது பார்த்திங்கன்னா ஆன்லைன் பரிவர்த்தனை இருக்குது. இதுதான் இ-காமர்ஸ். ஓகேங்களா? அப்போ இ-காமர்ஸுங்கிறது என்னது? ஆன்லைன் மூலயமாக பண்ணுறது. காமர்ஸுங்கிறது நேரடியாக நம்ம வந்து பார்க்குறது. இப்போ இ-காமர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? இ-காமர்ஸுங்கிறது ஆல்சோ நவுன் அஸ் எலக்ட்ரானிக் காமர்ஸ். இது வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆர் இன்டர்நெட் காமர்ஸ் ரெஃபர் டு த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் யூஸிங் த இன்டர்நெட் அண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த மணி அண்ட் டேட்டா அந்த எக்ஸிக்யூட் தஸ் டிரான்சாக்ஷன். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஆன்லைன் மூலயமாகவோ மணி டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணி நம்ம பொருளை வாங்குகிறோம். இன்றைக்கி அமேசானில் போய் நான் ஒரு குட்ஸ் வாங்குகிறேன், ஒரு டெலிவிஷன் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா நான் உடனே என்ன செய்கிறேன்? என்ன இன்ச்சு, என்ன மோட் ஆஃப் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன புதுசாக என்ன இன்னோவேட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நான் பார்க்குறேன். ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டுனா உடனே நான் என்ன செய்கிறேன்? நான் அமௌண்ட்டு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவங்க பொருளை ஃபியூ டேஸில் அவங்க என்ன செய்கிறாங்க? பொருளை அனுப்பிடுறாங்க. இதுதான் ஆன்லைன் பரிவர்த்தனை. இன்றைக்கி ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வாங்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்குங்கிறதுனால அது ஆன்லைன் மூலயமாகவே இன்றைக்கி நிறைய பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் இஸ் ஆஃபன் யூஸ்டு டு ரெஃபர் டு த சேல் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆன்லைன், but it can also describe any kind of commercial transaction that the facilitate through the internet. அதாவது பார்த்தீங்கன்னா காமர்ஸுங்கிறது யூஸ்ட் டு ரெஃபர் டு த சேல் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். பொருளை வேணால் என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம், ஆனால் அதை உணர முடியாது அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா. இட் கேன் ஆல்சோ டிஸ்கிரைப் எனி கைண்ட் ஆஃப் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் இது ஃபெசிலிட்டேட் த்ரூ எனி இன்டர்நெட். இது ஆன்லைன் மூலயமாகவோ இன்டர்நெட் மூலமாக வலைதளங்கள் மூலயமாக தான் என்ன செய்ய முடியும்?
பொருளை வாங்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஆன்லைனுடைய என்னென்னலாம் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்ன இருக்குது? அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, ஈபே இருக்குது, ஃபைவர் இருக்குது, OLX இருக்குது, குயிக்கர் இருக்குது. இது மாதிரியான நிறையா ஆன்லைன் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஆன்லைன் பரிவர்த்தனைலாம் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ. நீங்கள் இந்த லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காமர்ஸ்னால் என்ன, வாட் இஸ் காமர்ஸ், மீனிங் ஆஃப் காமர்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், டெஃபினேஷன், இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், காமர்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ. இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் த மோர் வீடியோ. தேங்க்யூ டு ஆல். தேங்க்ஸ் டு வாட்சிங்.